தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். சிலம்பரசன் அடுத்து அஸ்வத் மாரிமுத்தோட இயக்கத்துல ஹீரோவா நடிக்க போறாரு. இந்த படத்தோடைய புரொடக்ஷன் கம்பெனி ஏஜிஎஸ் அவங்க அஃபிஷியலா அத அனௌன்ஸ்மென்ட்டும் குடுத்துட்டாங்க. இந்த படத்தோட ஹீரோயினா இப்போ பூஜா ஹெக்டே அண்ட் மிர்னால் தாக்கூர் கூட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த படத்துல 3 ஹீரோயின்ற மாரியான டாக்ஸும் இருக்கு. 2 ஹீரோயினா இவங்கள கமிட் பண்ண போறாங்க. 3வது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஹீரோயின் இருக்க போறாங்கன்றத சொல்றாங்க. ஒருவேள அவங்க ஜான்வி கபூரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற ஒரு டாக்கும் இருக்கு. அண்ட் இந்த படத்துல சந்தானம் அவர்கள் பல வருஷம் கழிச்சு காமெடியனா நடிக்க போறாரு. இந்த படத்துல சந்தானம் அவர்களுடைய கேரக்டர் அண்ட் அவருடைய ட்ராக் வர்றத பத்தி அஸ்வத் மாரிமுத்து அவங்களுடைய சர்க்கிள்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அத கேட்டு எல்லாருமே பயங்கரமா சிரிச்சு என்ஜாய் பண்ணியிருக்காங்களாம். அப்படி இருக்கும்போது சந்தானமே அந்த கேரக்டர் பண்றாருன்னா அவுட்புட் எப்படி இருக்கும்? தியேட்டர்ல அத பார்த்துட்டு ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்கன்றத யோசிச்சு பாருங்க. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலுடைய புரொடக்ஷன்ல அடுத்து மாரி செல்வராஜ் இயக்கத்துல தனுஷ் ஒரு படத்துல லீடா நடிக்க போறாரு. இந்த படத்துடைய கதைய பொறுத்தவரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டு படமா இருக்க போதுன்றத சொல்றாங்க. இந்த படத்துடைய பட்ஜெட் 150 கோடி ரூபான்றத சொல்றாங்க. தனுஷோடைய கரியர்லயே இந்த படத்தோட பட்ஜெட் தான் மிகப்பெரிய பட்ஜெட்ல ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த படத்துக்காக டைரக்டர் மாரி செல்வராஜ் 15 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காருன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. தனுஷோடைய நடிப்புல அடுத்து ரிலீஸ் ஆக போற திரைப்படம் கர. இந்த திரைப்படத்துடைய கதைய பத்தி என்ன சொல்றாங்கன்னா, பீரியட் டைம்ல நடக்கிற ஒரு பேங்க் ராபரி பயங்கர யூனிக்கான ஸ்டைல்ல இருக்க போகுது. அதுதான் இந்த படத்துடைய ஒன்லைனா இருக்கு. பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இந்த படத்த எடுத்திருக்காரு. இந்த படத்துடைய இயக்குனர் விக்னேஷ் ராஜா அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. துரந்தர் 2 இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி 5 நாள்ல 764 கோடி கலெக்ட் ஆயிருக்கு. இன்னும் ஒரு சில நாட்கள்ல இந்த படம் 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸ்க்குள்ள இடம்பெறும்ன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. துரந்தர் பார்ட் 1 ஹிந்தியில மட்டும் ரிலீஸ் ஆகி 1000 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணுச்சு. துரந்தர் பார்ட் 2 இப்போ வரைக்கும் ஹிந்தியில தான் ரிலீஸ் ஆயிருந்தது. ரீசெண்டா அதர் லாங்குவேஜ்லயும் இந்த திரைப்படத்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்றது 1500 crores மேல இருக்குன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ரீசெண்டா சோசியல் மீடியால என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஆக்டர் விஜய் பாலிடிக்ஸ் போனதுக்கு அப்புறமா நடிக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. எங்க சொல்லியிருந்தாருன்னா, ஜனநாயகன் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்ல இதுதான் என்னுடைய கடைசி படம்ன்ற மாரி சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆக்டர் விஜய் அவர்கள் அடுத்து ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு படம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காருன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. அத பத்தி அவருடைய நெருக்கமான சர்க்கிளான அட்லி, லோகேஷ் கனகராஜ், நெல்சன் கிட்டலாம் ஷேர் பண்ணியிருக்காருன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. தாய் கிழவி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி 25 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் சிவகுமார் முருகேசன் அண்ட் இந்த படத்துடைய புரொடக்ஷன் எஸ்கே புரொடக்ஷன் சிவகார்த்திகேயன். இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த திரைப்படத்துடைய 25வது நாள ரொம்ப அழகா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல 75 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்குன்றத அந்த டீம் மெம்பர்ஸே அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்று, நேற்று, நாளை, அயலான் போன்ற படங்கள இயக்கினவர் ரவிக்குமார். அவர் அடுத்து சூரிய ஹீரோவா வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. இந்த படத்துடைய கதைய பத்தி என்ன சொல்றாங்கன்னா, சென்னையில 2015ல ஃப்ளட் வந்தது. அந்த ஃப்ளட் வந்த காலகட்டங்கள்ல உண்மையான சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்த பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட திரைப்படமா தான் இந்த படம் இருக்க போகுது. அண்ட் இந்த திரைப்படத்த புரொடக்ஷன் பண்ண போறது மைத்ரி மூவி மேக்கர்ஸ். பட் இந்த படத்த ஃபர்ஸ்ட் காப்பில புரொடக்ஷன் பண்ண போறது எம்எம்எம் புரொடக்ஷன் கம்பெனி. அண்ட் இந்த படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ரீசெண்டா சூர்யா அவர்கள் மண்டாடி அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படமும் ஒரு கடல் சார்ந்த படம். தண்ணி நெறைய இருக்கும். இந்த படமும் ஒரு தண்ணியை சார்ந்த படமா இருக்குன்றத சோசியல் மீடியால எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு வராங்க.